அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு 1/10/2024 முதல் கிளப்பு போகும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது, சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு 1/10/2024 முதல் இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் அஷ்டம சனியினுடைய கஷ்டத்தை மிக எளிதில் சமாளித்து விட இருக்கீங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் விதமா சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் பலத்தோடு இருப்பதால் செய்யும் முயற்சிகள்ல பலன் கிடைக்குங்க. அதே போல் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இதன் காரணமாக சுப செலவுகள் உண்டுங்க. சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் இருப்பதால கடகராசி சேர்ந்தவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு, எழுத்துத்துறை இத்துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் கடகராசினியர்கள் இந்த வாரத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபட இருக்கீங்க. அதே போல தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் அஷ்டமராசியில் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாங்க. செவ்வாயும் 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. சகோதர உறவுகளிடம் எச்சரிக்கை தேவைங்க. கணவன் மனைவி உரையாடல்கள்ல கவனம் தேவை. தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிட வேண்டாங்க. ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கட்டாயமாக இந்த வாரத்தில் உணவு விஷயத்துல நீங்கள் கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி நடப்பதால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். காக்கைக்கு சனிக்கிழமை எல் சாதம் வையுங்க. என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.